தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தின் மிக அருமையான ஒரு கிராமம், பழமையான ஒரு ஊர் ஊத்துமலை. இது பார்த்திங்கன்னா காற்றாலைகள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய காற்று எப்போதுமே, அதாவது 365 நாட்களும் காற்று அதிகமாக வீசக்கூடிய ஒரு பகுதி. இப்போ பார்த்திங்கன்னா குற்றால சீசன் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய அதாவது எப்படி சொல்கிறது, பயங்கர சாரல் வீச ஆரம்பிச்சிருக்கு. குற்றாலம் அருவிகளில் தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட தாக்கம் இந்த ஊரில் நிறைய தெரியுது. இங்கேருந்து பக்கம் தானே, அதனால் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஊத்துமலை அப்படின்னாலே அரண்மனைக்கு ஜமீன் பாளையமாக இருந்த ஒரு ஊர். ஸோ இங்கே நிறைய வீடுகள், இது அரண்மனை தெரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தெரு பார்த்திங்கன்னா அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கனாலே கொஞ்சம் கட்டமைப்பு எல்லாமே கொஞ்சம் பழங்காலத்து வீடுகளாக இருக்குது. இந்த சைடு நேராக போனால் அரண்மனை இருக்குது. ஸோ இந்த கிராமம் எப்படி சொல்கிறது, ஒரு பழமை மிகுந்த ஒரு கிராமம், தமிழ் வளர்த்த ஒரு கிராமம். சுற்று வட்டாரத்தில் இருக்க கீழக்கலங்களாக இருக்கட்டும், அண்ணாமலை புதூர், மருதப்புறம், நிறைய கிராமங்களுக்கு ஒரு தாய் கிராமமாக இந்த ஊத்துமலை இன்றும் திகழ்கிறது. இருந்தாலும் அடுத்த கட்ட வளர்ச்சி கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும், கம்பேர் டு அதர் லொக்கேஷன்ஸ், அதர் சிட்டிஸ் பார்க்கும்போது. ஸோ இது என்னோடய மனைவியோட ஊர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அவங்களோட வீட்டு மாடியிலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாமே அவங்க பூர்வீக வீடு தான். ஸோ அருமையான இந்த கிளைமேட்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி. ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சில் கிளைமேட்டாக, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே உட்காந்து இந்த இதில் ஒரு கட்டில் போட்டு படுத்தா அப்படி சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. ஒரு நகரமயமான ஒரு வாழ்க்கையில் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு உண்மையிலே ஒரு பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.